ஓகே, இப்போ கேம் வித் டிரான்ஸ்மிட்டரை செட் பண்ணியாச்சு. ரிசீவரை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இதை பண்ணியிருக்கோம். பட் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் டெமோவாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை MDS ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ். MDS ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா வெட்டிங், எனி ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் MDS ஃபோட்டோகிராஃபி டீம்ல இருந்து ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் MDS ஃபோட்டோகிராஃபி ஐடியை போய் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. இது பாருங்க, இது கேப்சர் கார்டு. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேப்சர் கார்டு தான் இது. இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு கேப்சர் கார்டு தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த கேப்சர் கார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ல ஏதாவது ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை டைரக்டா நம்மளோட கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சென்ட் பண்ணணும். அதாவது லைவ், யூடியூப் லைவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் லைவாக இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டா சிஸ்டத்துக்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று, கேமராவோட செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு கேமரா வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் அதை ஸ்க்ரீனையே அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான கேப்சர் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம கேமராவோட வீடியோ அண்ட் ஆடியோ ஃபுட்டேஜை டைரக்டாக சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும், இல்லை லைவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். இது பைபாக்ஸுங்கிற பிராண்டோடது. வேறு இதில் எதுவுமே இல்லை. இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு அழகான மேட் ஃபினிஷில் இந்த பவுச் வந்திருக்கு. இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் திறந்தோம்னா உள்ள அழகான கேப்சர் கார்டு அண்டு இதுக்கு ஒரு அடாப்டர் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் இதில் இருக்குது. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா இது டைப் சி போட்டு இருக்கக்கூடியது. நம்ம டைப் ஏலேருந்து டைப் சிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அது ஃப்ரீயாகவே வருது. ஸோ இதுதான் கேப்சர் கார்டு. நல்ல கேபிள் லென்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் ஹீட்டை வெளியேற்றுறதுக்காக இந்த மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு மேக் மினியில் கூட இந்த மாதிரி டைப் சியை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமராவில் ஒரு HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு எண்டை இந்த கேப்சர் கார்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். OBS சாஃப்ட்வேரை வச்சு நம்ம கேமராவை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீன் மிரரிங்லாம் அப்படியே பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனை ஈஸியாக ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும் நம்ம கேமராவில் இருந்து. இப்போது இது ஒயர்டு மூலமாக கனெக்ட் பண்ணுறது. இது ஒயர்டு மூலமாகவும் நம்மளால கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் தேவைப்படும். இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு HDMI கேபிளும் கேமராவுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் தேவைப்படாது. டைரக்டாவே கேமராவை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஒயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒயர்லெஸ்ல டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் கிட்டு. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ப்ளக் அண்ட் ப்ளே தான். அப்புறம் 1080pல சிக்னல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் சென்ட் பண்ணோம். அப்புறம் 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு இது சிக்னல் எமிட் பண்ணோம். இன்டர்நெட் தேவையில்லை. அதே மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் வேணால் மல்டி டிவைஸில் பண்ணிக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒரு ரிசீவர் இருக்குது. 2 கேபிள் கொடுத்துருக்காங்க பவர் பண்ணுறதுக்காக. இந்த ரெண்டையுமே இண்டிவிஜுவலாக பவர் கொடுக்கணும். அதுக்காக USB டைப் ஏலேருந்து டைப் சிக்கு 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இது ரிசீவரு. இதில் ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் மல்டி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கலாம். டிவைஸ் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் பட்டன் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது, டிஸ்பிளேவும் இருக்குது. இது டிரான்ஸ்மிட்டர். RXன்னு போட்டிருந்துச்சுன்னா ரிசீவரு, TXன்னு போட்டிருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த கிட்டில் வரக்கூடியது. ஒரு அரௌண்ட் ஒரு 6000க்குள்ளே வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் தான். கொஞ்சம் காஸ்ட்லியான டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 25,000 அண்ட் 30,000 அந்த மாதிரி வரும். ஹோலி லேண்ட் மாதிரி பிராண்டட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்லாம் இருக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ஏதாவது இடையில அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த சிக்னலை ரிசீவர் ரிசீவ் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்மிட்டரும் நல்ல பவரான டிரான்ஸ்மிட்டராக இருக்கும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தாராளமாக இது போதும்னு நம்புகிறேன்.
50 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இடையில செவரோ இல்லை வேற எதுவும் எந்த ஒரு தடுப்பும் இல்லாத போது நம்மளுக்கு இது ரிசீவ் பண்ணி கொடுக்கும்னு நம்பலாம். பட் இடையில ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சிக்னல் வந்து டவுன் ஆகும். அந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, 50 மீட்டர் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து 50 மீட்டருமே கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். நம்ம இப்போ செல்போன்லலாம் டவர் காமிக்கும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு 3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரேஞ்ச் தள்ளி போக போக பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். 1 பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பலாம். இந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாமல் பிலோவாக போகும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து கனெக்டடில் இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தது நல்ல விஷயம். இது ஹெவி கிடையாது, லைட் யூஸ்க்கு வச்சுக்கலாம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒன் சைடு வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து இதுக்கு பவர் கொடுக்கணும். இந்த கேப்சர் கார்டுக்கெல்லாம் பவர் தேவையில்லை, இது டைரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் செப்பரேட்டாக இது மாதிரி 2 கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு பவர் கொடுக்கணும். சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டத்தில் யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் இருக்கும், அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்மிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டரி அல்லது இது மாதிரி ஒரு பவர் பேங்க் கண்டிப்பாக வச்சிருக்கணும். பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணிக்கணும். 2 லிங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராண்ட் நேம் போட்டு ரிசீவர் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை ஃபஸ்ட்டு ரிசீவரோட கனெக்ட் பண்ணிக்கணும். ரிசீவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி 3 சிக்னல் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிக்னல் காமிச்சு இந்த கனெக்டடுங்கிற சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே நிற்கிது அப்படின்னாலே இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னாவே இது ரெண்டும் பேர் ஆகிடும். இந்த சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேமராவில் இந்த டிரான்ஸ்மிட்டரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு வயருமே நான் இதுக்கு நடுவில் கொடுக்கல. கேமரா எனக்கு இந்த பக்கம் இருக்குது. இதை நான் எடுத்துக்கிட்டு வெளியிலையும் போகலாம். கேமராவை ட்ரைபாட்ல இருந்து கலட்டிட்டு இந்த பவர் பேங்கை என் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். ரைட், அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியில் போவோம். சரியான வெயில். ஓகே, இப்படி வெளியில் வர்றேன். எனக்கு இன்னமும் இந்த டிஸ்பிளே வந்து கிளியராகவே காமிக்குது. சிக்னல் வந்து 3% இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரூமுக்குள்ளே தான் ரிசீவர் வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகியிருக்கு. ஓகே, ரொம்ப நேரம் நிற்க முடியல, செப்பல்ஸும் போடலை, நான் சுடுது. சிக்னலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியுது. இந்த டிரான்ஸ்மிட்டரோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு லென்ஸ் மாட்டுற சைடு இருக்குது. அப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி போய் திரும்பி பார்க்க முடியாது இல்லையா. இப்படி போய் குனிஞ்சி அந்த பக்கம் பார்த்துட்டா கண்டிப்பாக விஷுவல் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முன்னாடி இருந்து யாராவது பார்த்து சொன்னால் தான் அந்த சிக்னலை வந்து நம்மளால் பார்க்கவே முடியுது. அது ஒரு பிரச்சனை. டைப் சி வந்து கீழே மாட்டுற மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து இந்த HDMI போர்ட் டோர் வந்து இடிக்குது கொஞ்சம். பட் மாட்ட முடியுது, அது ஒரு ரப்பர் டோர் தாங்கும் போது கொஞ்சம் இழுத்து விட்டு மாட்ட முடியுது. கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அது. ஸோ இது மாதிரி ஒயர்லெஸ்ஸாக சிக்னலை ரிசீவ் பண்ணவும் முடியும். கேமராவில் ஏதாவது நான் இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், செட்டிங் ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னாலும் எனக்கு இது உள்ளுக்குள்ளே காமிக்கும். நான் ஏதாவது இதில் இந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் போய் நான் இப்போது இங்கே சேஞ்ச் பண்ணலாம். இது சேஞ்ச் பண்ணுறத எனக்கு ரெக்கார்டும் பண்ணும். இந்த கேபிளோடு வருது. இதுதான் ஒரு நல்ல விஷயம். நமக்கு இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ டக்குன்னு பிடுங்கிட்டு வராது இல்லையா. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேபிளோட சேர்த்து வாங்கிக்கோங்க, இது ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நான் இது மாதிரி வாங்கிட்டு லைட்டாக கேபிள் ஆடிச்சினாலும் டிஸ்கனெக்ட் ஆயிரும். நான் இந்த 2 கேப்சர் கார்டோட பை லிங்க்கும் கீழே கொடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரோட பை லிங்க் கீழே கொடுத்து வைக்கிறேன்.
வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிட்டேன். ஸோ வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.